Let's hear it for Gajendran, software engineer from Chennai. Give up, give up. Bro, inga கேக்கலாம் bro. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு 9 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். செகண்டரி இன்கம் வேணுன்றதுக்காக ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணேன் கோவிட்க்கு அப்புறம். ஃப்ரீ சோர்சஸ் எல்லாத்தையும் வச்சு படிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாக என் சேவிங்ஸ் காலி, மொத்த சேவிங்ஸும் காலி. ரொம்ப டிப்ரெஷன் எல்லாமே ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் இயர் ஃபுல்லாக குவிட் எவ்ரி திங், சேவிங்ஸ் மட்டும் ஃபில்லப் பண்ணுவோம் அப்படின்றது மட்டும்தான் என் மைண்ட் செட். தேர்ட் இயரில் நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் என்னென்னலாம் சேனல்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு, ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய நிறைய டாப் சேனல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு, அதில் செலக்டிவாக செக்டார் வைஸ் பிரித்து எல்லா கிளாஸையும் அட்டன் பண்ணி அந்த வருஷமும் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். எல்லா வருஷமும் அந்த ரிசல்ட் நோட் பண்ணிட்டே இருவேன், என்ன காரணம். ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் என் சைடில் நிறைய மிஸ்டேக் இருந்துச்சு. தேர்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லி கொடுக்குறது எல்லா நேரத்துலையும் ஒர்க் ஆகாது. செகண்ட் திங், நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே அதை பண்ண முடியாது. இந்த ரெண்டு பெரிய பிரச்சனை வந்து யார் சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சுட்டு நான் இன்ஸ்டாகிராமில் தேடிட்டு இருந்தேன். அப்போ கிடைச்சதுதான் சுபாஷ். ஓகே, ஒரு கிஃப்ட் கிடைச்ச ஒரு ஃபீல்ல சொல்றது அப்பதான் கிடைச்சாரு அப்படின்ற மாதிரி. அது பாய் டு த நெக்ஸ்ட் ரூம் அப்படின்ற மாதிரி பக்கத்து ரூம் பையன் மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருந்தது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. எப்படி இது சாத்தியம் அப்படின்ட்டு. அந்த டைமில் நான் ஜாயின் பண்ணப்போ 2025 ஜான் பேட்சு. எந்த பிஎண்டும் இல்லாமல் சென்னை மீட்டப்புக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தார். சரி, சென்னை மீட்டப் போனால் ஒரு ஹோப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மீட்டப் வந்திருந்தேன். சார் பேசியிருந்தார், எல்லாரும் பேசினாங்க. அது ஒரு பெரிய மோட்டிவேஷன். ஒரு ஆள் ஃபேக் பண்ணிடலாம், எல்லாராலையும் ஃபேக் பண்ண முடியாது. இவ்வளோ பேருடைய பேச்சு எல்லாமே வந்து எங்கேயுமே சந்தேகமாக வரல எனக்கு. அதை நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணேன். ஜஸ்ட் ஸ்டார்டட். ஃபீச்சர்ஸில் ஒரு செக்மெண்ட்டில் ஒரு ப்ராடக்ட், ஆப்ஷன்ஸில் ஒரு ப்ராடக்ட், ரெண்டு எடுத்தேன். கரெக்டாக 1 இயர் கழிச்சு இது ஐ மீன் எங்கள் டெஸ்டிங்கில் நாங்கள் வந்து டெஸ்டிங் பேஸ் சொல்லுவோம். ஒன்று ஒர்க் ஆகுதான்றதை வேரியஸ் ஃபேக்டர்ஸ் வச்சு பார்த்துட்டே வருவோம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. அந்த மாதிரி ஒரு டெஸ்டிங்கை எடுத்து 1 இயர் கன்சிஸ்டன்ஸாக பண்ணிகிட்டே வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் க்ரீன் வந்திருக்கு இந்த வருஷம். ஓகே, ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம். ஸோ ஓகே, அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. அது ஏதோ பல்பு கண்டுபிடிச்ச எடிசன் மாதிரி இது யார்ட்டையா சொல்லி ஆகணுமே அப்படிலாம் தெரிஞ்சுட்டு இருந்தான் எனக்கு. அப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ட்ரேடிங் மட்டும் பண்ணிட்டு அவங்களும் வந்து எந்த ஒரு ஹோப்பும் இல்லாமல் சுற்றிட்டு இருந்த ஒரு 10 பேரை கூப்பிட்டு இது இப்படி தான் இருக்குது, இங்கே போனேன், இவ்வளோ வருஷம் பண்ணேன், நீங்களாம் கண்டிப்பாக சேரணும், என் பிஎன்எல்லாம் காமிச்சேன். அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ ஓகே, எந்த டவுட்டுமே இல்லை அவங்களுக்கு. டேரெக்டாக டிசம்பர் பேட்சில் 2 பேர், ஜனவரி பேட்சில் 2 பேர், ஃபெப்ரவரி பேட்சில் நான் ஒரு மாதமும் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பீப்புள்ஸ் ட்ரேடிங்ஸ் என்ன தெரிஞ்சவங்களை அனுப்பிச்சி விட்ருக்கேன். எங்களுக்குள்ளாரையும் நாங்கள் ஒரு கம்யூனிட்டி மாதிரி யோசிச்சு, கண்டிப்பாக இது சுபாஷ் மாதிரி எனக்கும் ஒரு எண்ணம். கண்டிப்பாக ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ இருக்க சூழ்நிலையில் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இருக்குது. இன்னொரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட பேசிகிட்டு இருந்தார். எல்லாருடைய மைண்ட் செட்டுமே எங்களுக்கு இருக்குது என்னன்னா செகண்டரி இன்கம் தேவைப்படுது. ஏன்னா எங்கள் எக்ஸ்பென்சஸ், எங்கள் லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்து அப் டு த மார்க் இருக்கிறப்போ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே எங்களுக்கு செகண்டரி இன்கம் தேவைப்படுது. அப்போது சுபாஷ் மாதிரி ஒரு சொல்யூஷன் எங்களுக்கு எப்படி தான் இருந்துச்சு, தங்கம் மட்டும் தான் சொல்லுவோம் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, ஷார்ட்டா டிஎஸ் தங்கம் முட்டைன்னு சொல்லுவோம். ஏன்னா அதோட வேல்யூ வந்து யாருக்கு தெரியும்னா அது அடிபட்டு கஷ்டப்பட்டு ஒன்று ஒர்க்கிங் வர்றப்போ தான் அந்த ஃபீல் கிடைக்கும். எடுத்தோடனே நிறைய பேருக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேருக்குலாம் எடுத்தோடனே அது கிடச்சிருக்கு. உண்மையாலுமே அது ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க சொன்னாங்க. 2010 பண்ணிட்டு இருக்கேன் சார், 25 இயர்ஸாக சொல்லிட்டு இருக்காரு. சரி, இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் ஒன்று கிடைக்குதுன்னா அது உண்மையாலுமே கண்டிப்பாக அது எல்லாருக்கும் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் அதை நான் கொடுக்கணும்னு யோசித்தேன். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பீப்புளுக்கு நான் கொடுத்துட்டேன். ஒரு 7 பீப்புள்ஸ் அவங்கள்ட்ட நான் சொல்லிட்டேன், ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு பர்சனை கொண்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். அது உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யார் ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறாங்களோ லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும் இப்படின்னு எனக்கு ஒரு டைம்லைன் போட்டு அவங்களுக்கு நான் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருக்கேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது வந்து சுபாஷ் இது எல்லாமே நாங்கள் ஒரு 4 இயர்ஸாக வந்து ரொம்ப
ரொம்ப டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியாது, நாங்கள் உங்கள் கோர்ஸை வச்சு நாங்கள் பல ஆங்கிளில் நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். எப்படி இது எடுக்க முடியும் அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ். நாங்கள் ஒரு 5 இயர்ஸாக இருக்கிறதுனால எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏகப்பட்ட இதில் மாற்றிலாம் யோசிச்சு பார்த்துருக்கோம். எக்ஸல் ஷீட்டில் போடுவோம் டிஎஸ் அவுட்கம் என்ன, எங்கள் அவுட்கம் என்ன. கடைசியில் பார்த்தா டிஎஸ் தான் ஜெயிச்சிருப்போம். ஸோ எல்லாருக்குமே ட்ரக்ஸ் ஃபேக்டர்ஸ் எப்படி வரும்னா டெஸ்ட் பண்ணி நம்பிக்கையின் பேரில் எங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ எல்லா வழியிலும் பார்த்துட்டு கடைசியில் டிஎஸ் வின் அப்படின்றப்போ தைரியமாக ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாத கஷ்டப்படுற ஒருத்தனை கூப்பிட்டு தைரியமாக உனக்கு சஜஸ்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை வந்து டிஎஸ் கொடுக்குறது, டிஎஸ்ஆல் மட்டும் தான் நீ கொடுத்துருக்கேன். நான் தைரியமாக சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, டிஎஸ் மாதிரி ஒரு ப்ராடக்ட் இன்னொன்று கொண்டு வா, நான் உனக்கு ஃப்ரீயாகவே காசு தரேன்ட்டேன். ஓகே, எஸ், ஒரு சேலஞ்சே விட்டுருக்கீங்க. அது எப்படின்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் அவ்வளோ டெஸ்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோ பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். ஏன்னா இது மணி விஷயம். நம்ம ஒருத்தவங்களால கீழே வந்துட்டோம் அப்படின்ற பேச்சு வரக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப யோசிப்பேன். நான் 1 இயர் கழிச்சு தான் என் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கே சொல்லியிருக்கேன். ஏன்னா இது மணி விஷயம், அதனால அது ப்ரூஃப் வந்தால் மட்டும்தான் நான் அவனுக்கு சொல்லணும். அது எப்போ ப்ரூஃப் கிடச்சிச்சோ கிட்டத்தட்ட ஒரு 3 monthsல 10 பேர் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். என் தம்பி, என் அண்ணன் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. அது வீட்டில் இருக்கவங்களும் வந்து யோசிக்கிறாங்க, என்னப்பா திடீர்னு ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் இவ்வளோ பரபரப்பாக இந்த விஷயத்தில் மட்டுமே இருக்குன்ட்டு. ஏன்னா இந்த ரிசல்ட் எனக்கு அப்படி பேசிச்சு. அதை தாண்டி இந்த கம்யூனிட்டி, என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் எனக்கு எதுவுமே வேணாம், அந்த கம்யூனிட்டி மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த மீட்டுக்கு வர முடியல, அவனால நெக்ஸ்ட் மீட்டப் வந்து வருவான். ஏன்னா அந்த கிளாஸ் ஆரம்பிச்சு அந்த கிளாஸ் போனதுலேருந்து அவன் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கான். நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிடுறீங்களா, அந்த குரூப்பில் வர மெசேஜாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் ஒருத்தவன் வந்து தாட்ஃபுல்லாக யோசிச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வரான்னா அவன் காசுக்காக மட்டும் யோசிக்கல. கம்யூனிட்டின்ற ஒரு விஷயம் வந்து அவர் எவ்வளோ யோசிக்கிறான்னு நேரில் பார்க்காத ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கே ஃபீல் ஆகுதுன்னா நேரில் பார்த்தா எப்படி இருக்கும். அந்த அளவுக்கு அவன் வந்து கண்டிப்பாக வரணும், நெக்ஸ்ட் மீட்டப்பில் வந்து எல்லாருமே வரணும். நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது காலேஜில் நாங்கள் ஒரு 20 members இருப்போம். அந்த 20 members ஒன்றா போகிறதுக்கு சுபாஷோட மீட்டப்பை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, எவ்ரி இயர் வந்து நாங்கள், ஏன்னா வேரியஸ் கான்சிக்வன்சஸ்ல எங்களால் ஒன்றா சேர முடியல. எல்லாரையும் டிஎஸ்ல இதுக்காகவே பிடிச்சி போட்டு டிஎஸ் எப்போ மீட்டப் போறாரோ நம்ம எல்லாம் ஒண்ணா போலாம். நாங்க ஒரு செலிப்ரேஷன் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய செலிப்ரேஷன் வந்துட்டே இருக்கும். ஆல்ரெடி சுபாஷ் தான் சொல்லிட்டு இருந்தேன், ஃபேமிலி ஆனதுல இருந்து அடிக்கடி போக முடியல, சுபாஷ் வச்சுதான் நாங்க ஃபேமிலில போயிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, ஃபேமிலியே நான் திட்ட வாங்கிட்டு இருக்கேன். எஸ், ஒரு ஸ்ட்ரகிள் டு சக்சஸ் ஜர்னி அதாவது அழகா சொல்லிருந்தீங்க. எஸ், உங்க கண்ணிலே தெரிஞ்சது, கண்ணெல்லாம் கலங்கிட்டாரு. நிறைய சக்சஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். எஸ், வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். யா, thank you. Thank you so much.